வாழைக்காய் கோலாப்பா இன்றைக்கி ரெசிபி. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வரமிளகாய், தேங்காய் 1 கைப்பிடி, சீரகம் 1 சிட்டிகை, சோம்பு 1 சிட்டிகை, பூண்டு 2 பல், மல்லி கருவேப்பிலை சிறிதளவு, 1 பட்டை, கொஞ்சம் இஞ்சி, பொரிகடலை 2 கைப்பிடி, 2 வாழைக்காய்க்கு இவ்வளோதும் சேர்த்தாத்தேன் சுவை மனமும் சூப்பராக இருக்கும். சிறிதளவு உப்பு, தேவையான அளவு உப்பு, அனைத்தையும் போட்டு நன்றாக வதக்கணும். நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி குறப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. குறப்பாக அரைச்சோம்னா இந்த வாழைக்காய் வெந்ததையும் தோல் எடுத்துட்டு பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இந்த அரைச்ச மசாலாவையும் போட்டு பால் போல் உருட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கணும். அவ்வளோதான்ப்பா, ரொம்ப நிறையக்கூடாது. அவ்வளோதான். இதை தட்டில் போட்டு ஆற வைப்போம். வாழைக்காய் ரெடி பண்ணியிருக்கேன்ப்பா. 2 வாழைக்காய். இதை தோல் எடுத்துட்டு 3 விசில் விடணும். குக்கரில் போட்டு 3 விசில் அடித்தா வாழைக்காய் வெந்துடும். இந்த கைட்டை நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு செஞ்சோம்னா நல்லா மசிஞ்சிடும். இல்லை எங்களுக்கு பெனே தெரியாது அப்படின்னா இதை நல்லா மிக்சியில் போட்டு குறப்பாக அரைக்கும் போதே இதையும் போட்டு ஒரு சுற்றுனீங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறோம். பிரச்சனை இல்லை. அப்புறம் பால் உருட்டி போடலாம். எண்ணெயில் போய் மிக்சியில் அதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இஞ்சி பூண்டெல்லாம் வாழைக்காய் வாய்வு சில பேருக்கு சேராது அப்படின்னு நினைக்கிறதுனால இஞ்சி பூண்டு சேர்த்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சுவை மனமும் நல்லாயிருக்கும். தண்ணி விட்டு அரைக்கணும். இந்த பதத்தில் இருக்கணும்டா. இந்த பதத்தில் இருக்கணும். ஆனால் உருட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வாழைக்காயில் வேக வச்ச வாழைக்காயில் இதில் போட்டுறணும். அரைச்ச விழுது நல்லா இருக்கும். இதையெல்லாம் நல்லா ஒன்றா பிசைஞ்சு வச்சுக்கிறேன்ப்பா. அரைச்ச விழுது, வாழைக்காய். ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்லாம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். மதியம் லஞ்சுக்கு ரசத்துக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். கையில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுக்கிட்டேன்னா கையில் ஒட்டாது. நல்லா பாலாக உருட்டி போடலாம். தண்ணி தொட தேவையில்லை. எண்ணெய் மட்டும் தொட்டுக்கிட்டு உருட்டி போட்டிங்கன்னா சூப்பராக வரும் வாழைக்காய் கோலா. ரெண்டு வாழைக்காய்க்கு 15 உருண்டை வரும். நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா 4 வாழைக்காய் போடலாம். உருளைக்கிழங்குல கோலா போடலாம், வாழைக்காயில் போடலாம், பீட்ரூட்டில் போடலாம். எல்லாத்துக்குமே இது வேணும். ரெண்டு வாழைக்காய்க்கு 15 உருண்டை வரும். தாராளமாக நம்ம முதல்ல காமிச்ச மாதிரி வறுத்து அரைச்சோம்னா மட்டன் கோலா மாதிரி இருக்கும்பா. சும்மா பச்சையாக அரைச்சோம்னா அது நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காது.
சூப்பராக இருக்குல்ல. உருண்டை சொன்னபடியே கரெக்டாக 16 உருண்டை வந்துருக்கு. மீதமாயிட்டா சாப்பிட்டுட்டு மீதமாயிட்டா சப்பாத்தியில் வச்சு ரோல் மாதிரி பண்ணி சாப்பிட்டாலும் சுவையாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது சப்பாத்தி சாப்பிடாது கோலா சாப்பிடாத மாட்டோம் அப்படின்னு சொல்கிற பிள்ளைய கூட ரோல் மாதிரி பண்ணி போட்டு கொடுத்தோம்னா சாப்பிடுங்க. அது என்னன்னே இதுக்கு தெரியாது, வாழைக்காயும் தெரியாது. சாம்பார் சாதம், ரச சாதம், ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்துக்கும் வாழைக்காய் கோலை பிரமாதமாக இருக்கும். செஞ்சு அனைவரும் சாப்பிட்டு பாருங்கள். சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க.